ஜீப் கூட மேலே போக முடியாது. அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மெனக்கிட்டு நிறைய லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சாதான் சொல்லணும். அதனால வந்துட்டு பாலாஜி அவங்க டீம், அவங்க கூட இருக்க கோபதி, சிவா, மனோஜ் எல்லாருமே வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கிட்டுருக்காங்க. நீங்க எல்லாரும் பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. தேங்க்யூ. சூப்பர் சார். ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜீப் போக முடியாது, ரொம்ப தூரம் நடந்து போகிறப்ப எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுலேருந்து எக்யூப்மெண்ட்டை கொண்டு போகணும். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரெஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதுதான். இப்போ நாங்களாம் சில டைம் கூட ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னா கூட அப்போ அந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். தனியான டீம் கிடையாது. இவங்க டைரக்ஷன் டீம், அவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, அந்த பசங்க தான் இருப்பாங்க. அவங்க மெனக்கிட்டு வந்து உண்மையிலேயே வந்து ஆச்சரியமாக தான் இருக்கும். நைட் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு காலையில் அவங்க ஷூட்டிங் வந்துடுவாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இன்னொன்று, ஒரு சின்ன படம் பார்க்காம பெரிய படம் பார்க்காம இந்த கதைக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஷுவல் எழுதுன்னு வந்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லொக்கேஷன் எல்லாம் தான் விஷுவல் வரும். சும்மா கேமரா மட்டும் விஷுவல் வந்து அதுக்கு மெனக்கெடுதல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அந்த ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெனக்கெடுதல் பார்த்தீங்களா, அது நிறையவே பண்ணியிருக்காங்க. அதனால நல்லாவே வந்திருக்கு. எல்லாரும் பார்த்து செய்வாங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டீசர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டார்க் ஹெவன் டைட்டில் ஏற்ற மாதிரி வந்து எல்லாமே மோஸ்ட்லி எல்லா சீக்வன்ஸும் வந்து நைட்டில் தான் இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து இதை பண்ணியிருக்கோம். ஸோ த்ரில்லர்ன்றதால கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இந்த டீசரில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷுவல்ஸாக மேக்கிங்காக என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. D3யும் பண்ணியிருந்தோம். ஸோ செகண்டாக ஒரு டீமாக எல்லாமே சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு டேரக்டர். D3லே சொல்லியிருந்தாரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை அந்த ப்ராமிஸும் இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ புதுசாக எங்கள் டீமுக்குள்ள சித்து சார் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதனால வந்து ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார். சூப்பர். உண்மையிலேயே வந்துட்டு அந்த எடிட்டர் வந்து நீங்க பேசுனது கூட அவங்க வந்து கரெக்டா அதுக்கு கட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுறீங்க. அண்ட் உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பேசுது. தேங்க்யூ பிரதர். அந்த ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் பிரதர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா எவ்ரிவன். டார்க் ஹெவன் இந்த மூவி பாலாஜி ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஒன்லைன் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அவரோட ஒரு அசோசியேஷன் வந்து D3 மூலிமா எனக்கு பிளான் பண்ணாங்க. அண்ட் அது மூலிமா உள்ள வந்தேன். ஸோ அந்த ஒன்லைன் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். ஸ்கிரிப்ட்லாம் தர முடியாது, விஷுவல்ஸ் வரும், உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் டீசர் பண்ணுறோம், மியூசிக் பண்ணலாம் சொன்னாங்க. அப்புறம் விஷுவல்ஸ் பார்த்தேன், ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. அப்புறம் மணிகண்டன் ப்ரோ சினிமாட்டோகிராஃபர், அது ப்ரோவோட கட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் சித்து ப்ரோ ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் அவங்க கூட இந்த ஃபிலிமில் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காரு, ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்காரு. அப்புறம் நடிச்சிருக்க எல்லாமே தர்ஷிக்காங்க. அப்புறம் பெரிய ஸ்டார் காஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. எனக்கும் தெரிஞ்ச நிறைய ஆர்டிஸ்டும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். எஸ், கண்டிப்பா வந்து எங்களுக்கு டீசர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நினைக்கிறேன், ஓ இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர் உங்களுடைய ஒர்க். அது தவிர வந்துட்டு வேற என்னென்ன சாங்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்தில்? ஒரு 3 songs ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது வெயிட்டிங். சூப்பர் சூப்பர் பிரதர், நல்லா வந்துட்டு இருக்கு. எஸ் கண்டிப்பா. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அது நீங்க வந்து வேற ஏதாவது கன்வே பண்ண நினைக்கிறது கன்வே பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மித்ரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் த டீம் ஃபிலிம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ்க்கு அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த
டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். எப்பவுமே ஒரு டைரக்டர் வந்து வரும்போது அவரோட குரூப்போட தான் வந்து என்ன மீட் பண்ணுவாரு. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் போகும். ஸோ அதனால மீடியாவும் சரி, ப்ரெஸ்ஸும் சரி, பெரிய பெரிய படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி டார்க் அவனுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையிலேயே வந்து மீடியா வந்து எல்லாம் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது, கண்டென்ட் தான் கிங்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டார்க் ஹெவன் கண்டிப்பா ஒரு பெரிய படம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமா இருக்கு. ஸோ தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. அது கூட சேர்ந்ததுலேருந்தே ஒரு தாடி வளர்க்க வச்சுட்டாரு உங்களை. சூப்பர். சொல்லுங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. ரொம்ப டேடி, நான் திருநெல்வேலிருந்து வரேன். நான் பாலாஜி வந்து எல்லாருக்கும் முதல்ல தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா எல்லாரும் நன்றி. சித்து சார், விக்ரன் சார் தேங்க்யூ, ஜெயக்குமார் சார், மற்ற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நன்றி. ஆசிக் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நான் பாலாஜிலாம் ஒரு 2019 இருந்து அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கிரிக்கெட் ஆடுவீங்களா? ஆரம்பிச்ச டேடி நாம கிரிக்கெட் ஆடுவோம். D3 நம்ம ஒரு ரோல் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இப்போ வரைக்கும் ஒரு படம் நல்லா வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இதுக்கு முன்ன படமும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ போராடி தான் அந்த D3 நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். எஸ். என்ன சொல்லலாம் நினைச்சு பார்த்தாலே நிறைய இந்த வடிவேல் திருப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரே பஞ்சாயத்து தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சேர்ந்து நிற்கிறோம். இந்த படம் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. 4 வருஷம் ரோல் பண்ணியிருக்கேன். நல்லா வரணும் எல்லாரும். தேங்க்யூ ஆல். சூப்பர் பிரதர். உங்களுடைய மனசு மாதிரியே படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்றதா சூப்பர். இது மாதிரி ஒரு நல்ல ஒரு நண்பன் இருந்தாலே போதும், வேற எந்த துணையுமே தேவையில்லை, அடிச்சு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நீங்க இருக்கீங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இந்த மூவிக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பெருசா எதுவும் பண்ணதில்லை. ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் அந்த மாதிரி யூடியூப்க்கு நான் எதுவும் பண்ணதில்லை. இன்ஸ்டால தான் எனக்கு அவரை காண்டாக்ட் பண்ணது. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. லைக் எப்படின்னா நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணாத ஒரு பொண்ணுக்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது வந்துட்டு பாலாஜி சார் தான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன பதறுதா? தெரியாது நீங்க மாதிரி ஆயிட்டு இருக்கீங்களே. சரி, ஸ்பீச்லாம் ஏன் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணல? எனக்கு தெரியலையா? அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஈவென்ட் கூப்பிட்டாங்கன்னா கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நோட்ல எழுதி வச்சு வந்து படிக்கணும். அடுத்த பண்றீங்களா? சரி, ட்ரெய்லர் லான்ச்ல பண்ணணும். ஓகே, சூப்பர். உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுக்கணும். அண்ட் தேங்க்யூ. அடுத்த நிறைய ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மூவி டீசருக்கு வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த பாலாஜி சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம பாலாஜி சார் கூட ஒர்க் பண்ண டீமுக்கு பெரிய தேங்க்ஸ். எனக்கு அதான் சரி, என்ன இன்ட்ரோ லிங்க் முடிஞ்சிருச்சு. ஆட் மட்டும் சொல்லிட வேணாம். வந்து ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து பொதுவா ஆங்கரிங்கும் ஆக்டிங்க்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ பாலாஜி எப்படிலாம் வேலை வாங்கணும்? ஸ்கிரிப்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல வந்து கொடுத்தாரு. அதான் ஃபர்ஸ்ட் டே சொல்றதா கன்ஃபியூஸ் ஆனானே. ஸ்பாட்ல வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சோ அதனால வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து பெரிய ஸ்கிரிப்டா கொடுத்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட். நான் வந்து பக்கமா இருந்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து இது ஒரு உங்களுக்கு ரியலா நடக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்துட்டு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்குல்ல. டார்க் ஹெவன்ல வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியும். பேசுமா? இவ்வளவு நேரம் பேசி என்ன பண்ணுங்க? டார்க் ஹெவன்ல வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. மூவிக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகும். தியேட்டர்ல போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க. சூப்பர், வெரி குட். And all the very best, Sony. Super. Thank you, பா. சாரும் சரி, அவங்களோட டீமும் சரி, ரொம்ப ஸ்ட்ரகிள். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன்ஸ் வந்து எப்படி போய் கண்டுபிடிச்சாங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் சார். ஒரு நார்மலா நம்ம வந்து ஷூட்டுக்கு காலைல போகும்போதே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆஃப் ரோட் தான் இருக்கும். அதுல வந்து நான் யோசிச்சிருக்கேன், எப்படி இதுல வந்து இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க போனாங்கிறது வந்து உண்மையிலே பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுல வந்து நைட்டு பகலும் தூங்காம அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க.
அதே மாதிரி படம் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் படம் ரிலீஸ் ஆனா பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா பண்ணுங்க. இது பாலாஜி சாருக்குமே ஒரு பெரிய லைஃபா அமைங்கிறது நாங்க ரொம்ப நம்புறோம். தேங்க்யூ சோ மச் சார். திரும்பி நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இறைவனோட அருளால கண்டிப்பா இந்த படம் பெரிய வெற்றி அடையும் சார். அதுக்கான உழைப்பு நீங்க மட்டும் இல்ல, உங்க டீம் எல்லாருமே, சாரோடைய டீம், ஃபேமிலி எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய சப்போர்ட். சாரோடைய ஒய்ஃப் மேம் பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல உட்காந்து அவங்க அங்கங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அதை எடுக்கணும் இதை எடுக்கணும். அதே மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் எங்க இருக்காருன்னு தேடணும். அவர் ரொம்ப சைலண்டா இருப்பாரு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேக் 2 டேக் போனா கூட அவர் டென்ஷனா இருக்க மாட்டார். கிட்டக்க வந்து என்ன வேணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கிளியரா சொல்லி அதுக்கப்புறம் டேக் வாங்குவாரு. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்களை மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வந்து பெரிய கிஃப்டட் சார். உங்க படத்துல வாய்ப்பு கிடைச்சு தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் வி லவ் யூ. தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. த டார்க் ஹெவன் டீசருக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மித்ரன் சார் அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்க எல்லாருக்கும், மற்றும் என்னோட இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற கோ ஆர்டிஸ்ட் ஹீரோ சார் அண்ட் ஹீரோயின் மேடம், உங்க எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். என்ன சொல்றது, நான் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு ரொம்ப புதுசு. இதுக்கு முன்னாடி அக்கினி சிறகுகள் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்துட்டு நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. மூடக்கூடம் படத்தோட டைரக்டர் நவீன் சார் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் விஜய் ஆண்டனி சார் வந்து அதில் ஹீரோ பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ரோல் பண்ணேன். பட் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இது என்னோட 2வது படம், த டார்க் ஹெவன். நான் வந்து சுவிட்சர்லாந்தில் ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தொலைக்காட்சியில் வேலை செஞ்சிருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு, திரைப்படத்தில் வந்து நடிக்கணும். அது வந்து என்னோட உள்மனதில் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு கனவாகவே வாழ்ந்துட்டே இருந்திருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணி அப்பப்போ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம் வந்து டைரக்டர் பாலாஜியோட பார்வையில் பட்டு அவரை நமக்கு ஒரு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இப்படி ஒரு படம் இருக்கு, ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, ஸோ அந்த படத்தை வந்து நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அவங்க சொன்ன மாதிரி தான், மீடியாவில் சோசியல் மீடியாவில் வந்துட்டு நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுவோம். பட் அதெல்லாமே ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளவு தூரம் அது வந்து எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலுமே எனக்கு என் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னன்னு சொன்னா வந்துட்டு படத்துல சான்ஸ் மட்டும்தான், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஆனா திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த திரைப்படத்துல வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. பட் எனக்குள்ளே எனக்கு இருந்த ஒரு ஆழமான நம்பிக்கை, சரி அந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் எப்படியாவது ஒரு ஜஸ்டிஸ் பண்ணக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருந்தது. அதனால டைரக்டர் சார் சொன்னதும், சரி சார் நான் முதல்ல வந்து நடிச்சு பார்க்குறேன், உங்களுக்கும் அது திருப்தியா இருந்ததுன்னு சொன்னா கட்டாயம் எனக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். வரும்போது ஒரு நீண்ட ஒரு பயணம், அந்த ஃபிளைட்லயே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஐயோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனாலுமே இங்க வந்ததும் பாலாஜி சார் வந்து, இப்ப நான் சேர்ன்னு சொல்றேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அவரை நான் சேர் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். ஆனா அவர் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை, திரைப்படத்தை பற்றிய எனக்கு இருந்த ஒரு ஆசை, எனக்கு இருந்த ஒரு ஆனந்தம், எனக்கு இருந்த ஒரு வெறி, அதெல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்குள்ள என்ன வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அதே நேரத்தில் அவர் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, அவர் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கர். பாலாஜி சார் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த படத்தை பற்றிய நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதனாலே எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. சூப்பர் 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 சார். எஸ், உண்மையிலே உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது. ஏன்னா கடல் நடிக்கிறதுக்காக அதுதான் ரொம்ப முக்கியம். தவிர உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு சார். வாழ்த்துக்கள் சார். நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, நிறைய எப்போதுமே நான் வந்துட்டு வந்தாலே வந்துட்டீங்க. அதுல எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என்னன்னு சொன்னா வந்துட்டு நாங்க எவ்வளவு தூரம் நம்ம திறமையை காட்டினாலுமே இங்க இருக்கிறவங்க வந்து கட்டாயம் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை பெருசா இருக்கு. அதே நேரத்தில் இதனோட
ஃப்ரேம்ல வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் அந்த படத்தை வந்து நம்ம விசுவாசமா பார்க்கிறோம் அப்படிங்கிறது எப்படி வெளிக்காட்டணும்னு முழு முயற்சி கொடுத்துருக்கிறேன். அதே நேரத்தில் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து நாங்க இதுவரைக்குமே நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னா வந்துட்டு கிட்டத்தட்டமா ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு தலைப்பிரசவம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல வந்துட்டு ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு விதமான கஷ்டம் வரும். வாழ்க்கையில வந்துட்டு கஷ்டம் அப்படிங்கறது வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கட்டத்துக்கே கண்ணியை கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது வந்து கண்ணியே மறைச்சிடும், கொஞ்சம் தூரம் வச்சு பார்த்தோம்னா அதுவே ரொம்ப சின்ன பிரச்சனையா தெரியும். ஆனா திரைப்படத்தை பொறுத்தளவில் அந்த பிரச்சனை எல்லாமே பெரிய பெரிய கல்லாவே வரும். அது எந்த ஆங்கிள் வச்சு பார்த்தாலுமே கண்ணு எந்த பக்கம் தெரியுதுன்னே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் நம்ம வெளிநாட்டுல இருக்கும்போது போன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவாரு, சரண் ப்ரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு எந்த நாளுமே விடியப்புறம் போன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேற பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், என்ன அந்த வரும்போது அப்படின்னு தெரியாத அளவுக்கு. பட் டைரக்டர் பாலாஜி சார் எப்படின்னு சொன்னா வந்துட்டு இது அவரோட படம் மட்டும் இல்லை, அது அவரோட வாழ்க்கை. ஏன்னா அவர் மட்டும் இல்லை, அவரோட டீமே வந்துட்டு இந்த படத்துக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா வந்து இனி எந்த ஒரு படத்துல இங்கே ஒரு இடத்துல எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலுமே கட்டாயம் என்னாலே அங்க வந்து சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த படத்திலேயே எனக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த படம் வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அந்த அதே நேரத்துல நீங்க எல்லாரும் கொடுக்குற ஆதரவு, அவர் மாதிரி கஷ்டப்படுற டைரக்டர்ஸ் வந்து நாளைக்கு நிறைய அந்த ஒரு படத்துல இருந்து பின்வாங்காம எப்பயுமே எந்த ஒரு எதுக்கும் வந்தாலும் அதை கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு அந்த படத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அதற்கு கட்டாயம் இந்த படம் வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு பாலாஜி சார் நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப மனசுல இருந்து வருது அப்படின்றது உங்க முகத்திலேயே தெரியுது. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மற்றும் அந்த ஈழத்திலிருந்து வர்றபடியான எல்லாரும் சொல்லுவாங்க, எதை நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து போனாலுமே கடவுள்கிட்ட போய் கும்பிட்டு போவோம். ஸோ அதே மாதிரி என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறைய பின்னாடி எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈழத்திலிருந்து நாங்கள் என்னைக்கு புறம்பெயர்ந்து வெளிநாடுல வாழ்ந்தாலுமே வந்து அது எல்லாருமே எங்களுடைய ஈழத்துக்காக உயிர் நீத்த மாவீரர்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம புறம்பெயர்ந்து இந்த அளவுக்கு இலங்கை தமிழர்கள் வந்துட்டு நிறைய நீங்களே பாக்குறீங்க, இந்தியாவிலேயே நிறைய இடங்கள்ல வந்துட்டு அவங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு அவங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும்போது அவங்களும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவில் எனக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை வந்து கட்டாயமாக நான் வந்து இதை வந்து எங்களுடைய நாட்டில் போராடி உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் அதே நேரத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கும் நான் வந்து இதை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நானும் வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல வரும்போது அவங்களுக்கும் ஒரு கட்டாயமா அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்க இந்த மாதிரி ஒரு கனவு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சரி நாமளும் போய் ஏதாவது சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த அளவில் நான் இதையும் வந்து அவங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. மீடியா பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்கு. அண்ட் சார் மித்ரன் சார் ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்காக டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஒரு ப்ரிவிலேஜாக எடுத்து ஒரு பர்சன் தேங்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஷிக் சார், ஏன்னா அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு பாலாஜி சாருக்கு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ அண்ணா. அண்ட் பாலாஜி சார் என்னை இந்த ரோலுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவினே சொல்லலாம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அப்போதான் அண்ணா தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு பண்ணுறது வந்து இந்த படம் தான். ஸோ தட்ஸ் வெரி ப்ரிவிலேஜ். அண்ட் கோ ஆர்டிஸ்ட் சிது அண்ணா, தஸ்ரிகா மேம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரும் தூங்காமல் ஒர்க் பண்ணாங்க. பட் சார் வந்து சாப்பிடவே இல்லை, வந்து செட்டுக்கு வந்தாங்க சாப்பிட மாட்டாரு, கேட்டா தூங்கிடுவேம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ சாப்பிடாமையும் ஒர்க் பண்ணாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பலன் இருக்கும் அப்படிங்கிறது தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஓகே சீஃப் கெஸ்ட், சாரி வணக்கம் இல்லை சார், தேங்க்யூ ஃபார் கமிங். நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியும். இந்த படம் வந்து என்னோட ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோமோ அது மாதிரி எனக்கும் பாலாஜியோட கஷ்டங்கள். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கக்கூடாது.
மச். அதெல்லாம் நான் வெளியில சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள். இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். பாலாஜி கூட ஒர்க் பண்றது வந்து இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி அவர் சாப்பிட்டு நான் பார்த்தது இல்லை. ஒன்று முக்கியமான விஷயம், எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்றது வந்து 100% நான் நேராக பார்த்தது வந்து மிஸ்ஸஸ் பாலாஜி. நீங்க நிஜமாவே சொல்றேன், இவங்க மாதிரிலாம் ஒரு மனைவி இருந்தாங்கன்னா எல்லாரும் எங்கேயோ போயிடலாம். நிஜமா சொல்றேன், ஐ நோ அபவுட் மை வைஃப். என் வைஃப் இல்லைன்னா இந்த நிலைமைக்கு நான் இருக்கணும். அதனால நான் அவங்களை நிஜமா சொல்றேன். ஐ எம் பிளஸிங் யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் இவ்வளோ. நீங்க சொன்ன மாதிரி, இவர் சொன்ன மாதிரி அப்படி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இங்க இவருக்கு டைரக்ஷன் பார்த்துறாங்கன்னா அந்த டீமை பார்க்கறதோட வேலை வந்து அவங்களோட வேலை. நான் வந்து நம்ம ஆக்டர்ஸ் பேரெல்லாம் நான் ஒன்றும் பேச போகிறேன். ஐ டிசைடட் டு நாட் டு ஸ்பீக் அபவுட் ஆக்டர்ஸ். இந்த டெக்னீஷியன்ஸ் இவங்க பண்ற அண்ட் பாரதி ராஜாவுக்கு கண்ணன் சார் எப்படி ஒரு கேமராமேன் கண்ணா இருந்தாரோ அது மாதிரி மணிகண்டன் சார் மணிகண்டன் சாரும் இது வந்து இவர் பார்க்குற பார்வையும் அவர் பார்க்குற பார்வையும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்படிதான் பண்ணணும். ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது ஒருத்தராக பண்ண முடியாது. ஏன்னா நாடகத்திலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து இந்த டீம் ஒர்க்காக தான் நான் பார்க்க முடியும். அந்த டெக்னீஷியன் சார் வந்து ஐ ரியலி அட்மைர்டு கேமராமேன் சார். ஏன்னா அவ்வளோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சாஃப்ட்டுங்க. ரொம்ப சத்தம் போட்டு நான் பார்த்தேன். சொன்ன மாதிரி அவர் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது. அதே மாதிரி கேமராமேன் வந்து நான் தேட வேண்டியதாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அவருக்கு கேமரா விட்டு பின்னாடி வந்து ரொம்ப ரேர் நானும் அவரும் பேசி. ஆனால் பின்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் பேர்லாம் நான் மறந்துட்டேன், சாரி. ஃபென்டாஸ்டிக். எங்கிட்ட திட்டுவாங்க, அது வேறு விஷயம். ஃபென்டாஸ்டிக் பசங்க. நான் அதே மாதிரி நம்ம தெரிஞ்ச நம்ம பாய் என்னை கூட்டு வருது பாய். எங்க அந்த பாய் காத்திருக்கு. ரொம்ப இது ரொம்ப முக்கியம் சார் ஒரு படத்தோட வளர்ச்சிக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் நிஜமா ஹானஸ்டா சொல்றேன், வந்து பாலாஜி கூட வந்து நான் ஒரு ஃபேமிலிக்குள்ள போயிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு. ஆனால் பெரிய தொல்லை நான் சிக்னலே கிடைக்காத இடத்த மட்டும்தான் போய் ஷூட்டிங் இருக்கேன். ஊருக்கு போகிறது ரொம்ப காம்ப்ளிகேஷன். அந்த இடத்துக்குலாம் போகவே முடியாது. நிஜமாலுமே நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் எப்படி என்ன படம் பண்ணானுங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க தோணும். இந்த படத்துல நடிச்சவங்களுக்கும் நிறைய பேருக்கு என்ன யாரும் தெரியாது. நான் ரொம்ப ஆல் த பின்னாடி ஒரு தம்பி, எஸ்பெஷலி நம்ம தம்பியுடைய படைக்காஞ்சங்கிற மாதிரி பாலாஜியோட தம்பி எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ண 2வது நாளே வந்து அவர் வந்து ஸ்பாட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய விஷயம். அவங்க எவ்வளவு பேஷனா இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாலாஜி வந்து நான் ஒரு டைரக்டரா நான் பார்க்கல, நான் சத்தியமா சொல்றேன், என்னோட தம்பியா தான் நான் பார்க்கணும். இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க். அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது வந்து சொல்ல முடியாது சார். நாளைக்கு என்னால இந்த நஜாவை நல்ல ஒரு வெரி குட் நல்ல டீம். இந்த டீம் வந்து நிறைய தொடர்ந்து பண்ணணும். நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த டீம் நிறைய தொடர்ந்து பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வந்திருக்கிற அனைத்து பிரஸ் அண்ட் மீடியா பர்சனுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம பாலாஜி பிரதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, 2 மூவி பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு எனக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லிக் கொடுத்த நம்ம பாலாஜிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி இது. ஸோ எல்லாருமே வந்து பாலாஜியோட கூட இருந்து டிராவல் பண்ணி அந்த கஷ்டத்தை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லிக்கிறேன். இருக்கிற எல்லா பிரஸ் அண்ட் மீடியாக்கும் எங்களை மாதிரி டீம், நம்ம பாலாஜி மாதிரி ஒரு பிரதர டீமை கொஞ்சம் வளர்த்து விட்டீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டுக்குமே கண்டிப்பா பெரிய பெரிய பெர்ஃபார்மன்ஸ், நல்ல டேலண்ட் இருக்கிற ஆர்டிஸ்ட் கண்டிப்பா நல்லா வளருவாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம மீடியாவில் நிறைய பேசுறவங்க நிறைய மீடியா பிளாட்ஃபார்ம்ல டேலண்டே இல்லாத ஆளுங்களை நம்ம ரீல்லையும் நிறைய பிளாட்ஃபார்ம்லையும் ட்ரெண்டிங் பண்ணி ஒரு 4-5 மாசத்துல காணாம போயிடுறாங்க. பட் ஆனால் நம்ம பாலாஜி பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்றாருன்னு தெரியல. ஸோ என்ன அப்படிதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி ஒரு பர்சனை வந்து நல்ல டேலண்டா இருக்கிறவங்க தான் பார்த்து செலக்ட் பண்றாரு. ஸோ அப்படி அவர் செலக்ட் பண்ற ஒரு டேரக்டரை நீங்க எல்லாருமே சேர்ந்து வளர்த்து விட்டீங்கன்னா அவர் பின்னாடி இருக்கிற டெக்னீஷியனா இருக்கட்டும், அவர் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப பெரிய லெவலில் வளருவாங்க. ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இந்த படத்தை கொஞ்சம் பெரிய லெவலில் தூக்கிட்டு போகணும்னு நினைச்சா, மீடியா நினைச்சா, பிரஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை நீங்க பெருசா கொண்டு போகணும்னு நினைச்சு நீங்க கொண்டு போனீங்கன்னா இல்ல பல பேரோட லைஃப் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். தென் அதே மாதிரி அவரோட கஷ்டம் வந்து பேசுன எல்லாருமே சொன்னாங்க. பாலாஜியோட பிரதரோட D3ல இருந்து அவர் நிறைய ஃபேஸ் பண்ணாரு.
எல்லாருமே ஒரு லெவலில் வந்து கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஒரு லெவலில் ரீச் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் எல்லாரும் சொன்னது தான். பட் அவங்க ஒரு நாளைக்கு 10 கஷ்டம் வராது சார், ஒரு நாளைக்கு 50 கஷ்டம் வரும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்ணுவாரு, இது ஒரு சொல்லுவாரு, மதியானம் ஒரு சொல்லுவாரு, நைட் ஒரு சொல்லுவாரு. சரி இப்படி ஆயிடுச்சு, இப்போ மதியானம் சொன்னீங்க ஒரு பிரச்சனை, அது அப்படியே தான் இருக்கு, இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்த நாள் காலைல 3 மணி 4வது பிரச்சனை சொல்லுவாரு. அவருக்கு மட்டும் எப்படி இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால ஆனால் என்னதான் ஃபேஸ் பண்ணாலும் டேலண்டான ஆர்டிஸ்டுக்கு மட்டும் தான் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதனால பர்சனலாக நம்ம சப்போர்ட் பண்ணி அதை வளர்த்துருவோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் கிளாப் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி ப்ளஸ் நம்ம சார் அத்தனை சார் சீஃப் உங்ககிட்ட நான் சொன்னேன் சார் அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சுக்கிறேன். சூப்பர் சார். ஆமாம் சார், வாய்ஸ் பயங்கரம் சார் உங்களுக்கு. அது மாதிரி டக்குனு திருப்பி பார்க்க வச்சுட்டீங்க நீங்கள். சூப்பர் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். ட்ரெய்லர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதை பார்த்துட்டு என்னோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் படம் நடிக்கிறது வந்து நான் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னா லைக் ஒரு டேக் வைப்பாங்க, ஆக்ஷன் சொல்லணும்னு நினச்சிட்டு அந்த ஆப்பிள் ஜூஸ் ஆகுது ஜாலியாக வந்துடலான்னு. பட் ஆனால் அது கிடையவே கிடையாது. அதாவது ஆப்பிள் சக்கை தான் உண்மை. எக்ஸாக்ட் புளிஞ்சிருவாங்க. முதல் நாள் வந்து மழையில் ஏற்றுவாங்க, 2வது நாள் மழையில் காய வைப்பாங்க, 3வது நாள் வெயிலில் காய வைப்பாங்க, 4வது நாள் நான் வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக மாட்டேன், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவேன். எனக்கு மனசுக்கு தோணும், அடி கொடுத்த கைப்புள்ளிக்கு இந்த அடினா அடிவான டீம் வந்து எப்படி இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உண்மையாலே ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு இப்போ உள்ள வந்து பார்க்கும்போது அந்த நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடும், என்னடா படம் தெரியுங்க பார்க்கவே முடியும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க எடிட்டர். அவர் எனக்கு லாஸ்ட் நைட்டில் தான் அவர் தெரியும், எனக்கு 1 வீக் முன்னாடி தான். அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்புறம் மியூசிக் டைரக்டர் அதுக்கு பயங்கரமான ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் அது எங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி அந்த மியூசிக்கில் பார்க்கும்போது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயக்குமார் சார். அது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். பட் ஆனால் வந்து எனக்கு ஏன் கூட வந்து பயங்கர க்ளோஸ், பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அவர் சீனியர் பர்சன்ற ஒரு பயத்தை எடுத்துட்டு நல்லா ஒரு சொல்லி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவருக்கு அவர் செட்டில் இருக்காங்க, ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஓபி சார். ஓகே, அவருமே வந்து என்ன ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுள். நான் சொல்லுங்கள் சார், ஏதாவது தப்பாக பண்ணேன்னா சொல்லுங்கள், செகண்ட் டைம் கூட எடுத்துக்கலாம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுங்கள். அவர் எனக்கு சொல்லுவார், கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி பாலாஜி மாஸ்டர் பீஸ் இவர் தான். ஸோ இவர் வந்து லைக் ரொம்ப கூல். எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை கஷ்டப்பட்டாலும் கூலாக ஹேண்டில் பண்ணுவார், யாருக்குள்ளேயும் ப்ரெஷர் போட மாட்டார், ஜாலியாக கொண்டு போவார். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சித்து ப்ரோ. இவர் கூட எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரிலாம் இருக்குது. ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், நல்லா காமெடியாக எல்லாரையும் கலாச்சிட்டு இருப்போம் அந்த செட்டில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஹீரோயின் தர்ஷிகா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். அதாவது எப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னும் போது நம்ம என்ன நிறைய இமேஜினேஷன்ல நீங்கள் வந்தீங்க. பட் இது ஒரு மாதிரி உங்களை மாற்றி ஒரு மோல்ட் பண்ணி அமைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் வரும்போது என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? அதாவது ஒரு 3 விஷயம் எல்லாம் கற்றுக்கிட்டோம்பா, என் லைஃபுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து லைக் சோஷியல் மீடியாவே டிஃப்ரெண்ட் தான். அதை எடுத்து வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்ன்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நம்ம ஒரு 1 மினிட்டுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லணும். நான் இங்கே ஒரு சீன் சொன்னாங்கன்னா அப்படியே படன்னு பேசிடுவேன். அந்த எமோஷன்ஸை எமோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து யாரையுமே ஓவர் ஆக்டிங் பண்ண முடியல. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கிட்டையுமே சட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து ஒரு மாசா பண்ணுறோம், ஒரு ஏதாவது பண்ணுறோம், அதெல்லாம் இந்த படத்துக்கு இந்த மீட்டர் தான் இப்படியே உங்களோட நேச்சுரலாக என்ன பேசிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த கட்டுங்க. அப்புறம் டைமுக்கு வரணும், எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக உட்காந்து நம்ம நடிச்சு கொடுத்துட்டு போகணும். ஸோ அப்படின்ற மாதிரி இது ரீல்ஸ் மாதிரிலாம் நம்ம அப்படியே நினைச்சா 1 மினிட்ல எடுத்துட்டு போக முடியாது. அதான் சொல்றேன், 1 இயராக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை சீக்கிரம் முடிஞ்சு உங்க எல்லாரும் முன்னாடி வரும். நீங்க அதுக்கு நான் நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், ஜெயக்குமார் சார் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. பாலாஜி சார்,
ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்க வெற்றிக்கு பின்னாடி அக்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நீங்க வந்து எங்க கூட டிராவல் பண்ணி நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்றத நாங்க நேர்ல பாக்குறோம். பட் அவங்க வந்து நிஜமா செட்ல சொல்லணும், அங்க இங்க எல்லாரும் சொல்றதுதான் அப்படியே காலில் சக்கரை சுத்தி விட்டு வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெரிய சப்போர்ட், அதான் சொல்லுவாங்களே ஹோல்ட் ஹர் டைட் அப்படின்ற மாதிரி, ஷீ இஸ் எ வெரி பிக் சப்போர்ட். இந்த படம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு, அதுக்கப்புறம் அதுல நிறைய உழைப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா வரும். நாங்க எல்லாருமே ப்ரே பண்றோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. தேங்க்யூ. நான் அவ்வளவுதானா? ஓகே. இல்ல அதாவது இப்போ பொதுவா சொல்லும் போது நான் ஏற்கனவே பிக் பாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதாவது ஓகே நம்ம வந்து நாளைக்கு ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம், நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட் எப்படி இது? எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தா உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதா, சரியா? அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராப் பண்ணிக்கணும், நம்ம அதை தேடி போகணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஓகே. சோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு நம்ம அந்த டார்க் ஹெவன் அப்படின்ற படம் மூலியமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்யறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. நிறைய கத்துக்கணும்னு தோணுச்சு. இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட், திறமை இருக்கவங்களை மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்துல போட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொன்று கத்துக்கலாம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நெல்வர் சார், ரவி சார் ஆகட்டும், ஜெயக்குமார் சார் ஆகட்டும், அந்த ஹம்பிள்னஸ், அவங்க ஆக்ட் பண்றது, ஸோ எல்லாத்துலயுமே இப்போ சித்து கிட்ட எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங். ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்துல இருந்துமே நம்ம ஒன்னொன்னு கத்துக்கிறது தான். ஓகே, சூப்பர். ஃபைனலா நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிருக்கேன் அபவுட் தி டார்க் ஹெவன் அண்ட் உங்களுடைய கேரக்டர், அதை பத்தி ஒரு சின்ன நோட்டா. இந்த டார்க் ஹெவன் படத்துல நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். உமையால் என்ற பேரே ரொம்ப நல்ல தமிழ் பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்க இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இந்த படம் ஜெயிக்கும்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஓகே, போயிடலாம். எஸ் சார், சொல்லுங்க சார், ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ஃபிலிம். சார், இது என்னோட கன்னி பேச்சு. கன்னி பேச்சு? எஸ். ஓ, இது மாதிரி நான் எந்த மேடையில் ஏறினது பிடிச்சி பேசுனதில் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. ரஜன் சார் வணக்கம். பத்திரிகையாளர் அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாலாஜி சாரோட மாமாவும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். பாலாஜி சார் அவர் மாமா தான் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி சார் கொஞ்சம் கூட இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுக்குன்னு சொன்னார். ஸோ சார்கிட்ட வந்து நாங்கள் ஒரு 1 hour வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல. ஸோ எல்லாமே பேசணும். பேசியே இந்த படத்தை முடிச்சிட்டோம் சார். சூப்பர் சார். ஆமா, அதாவது பாலாஜி சார் வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட வலியும் வேதனையும் எனக்கு கூட இருக்கிறதுனால வந்து சொல்றேன். ஒரு நாள் ஷூட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கிறாங்க. ஷூட் போயிட்டே இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கேமரா வந்து வேலை செய்யல. ஸோ பெரிய செலவு வேஸ்ட். அவரு முகத்தை அப்படி பாக்குறேன். அவர் காமாவே இருக்காரு. என்ன பார்த்து காமா போயிட்டாரு, எங்க போனாருன்னு தெரியல. நான் பாக்குறேன், ஒரு இடத்துல சவுண்டு மட்டும் கேட்கு, டம்மு 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 டம்முன்னு சவுண்டு கேட்கு. போய் கார் போய் அடிக்கிறாரு. காரோட பேனட் ஃப்ரண்ட் பேனட் டேமேஜ். சரி, பக்கத்துல போய் கேட்க முடியலன்னா அவரோட வேதனை. அவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், எல்லாமே போச்சு. அன்னைக்கு எடுத்த ஷூட் ஃபுல்லா போயிடும். அந்த மாதிரி அவரோட கோபங்கள் எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுட்டு தனக்கே ஒரு தண்டனை கொடுத்துக்கிடுவாரு. ஸோ யார்கிட்டையுமே காட்ட மாட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க செமையான டைப்பு. ஆனால் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியா போகும் சார். என்னோட கல்லூரி வாழ்க்கையை திருப்பி கொடுத்தது தான் இந்த படம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி சார், சிரிச்சுக்கிட்டே இருப்போம் ஃபீல்ட்ல.
படம் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். படம் த்ரில்லிங்கான படம், படம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கும். நாங்க இங்க நல்லா அரட்டை அடிச்சுட்டு அதை என்னோட காலேஜ் லைஃப் வந்து திருப்பி கொடுத்தது சிறந்த படம். ஸோ பாலாஜி ப்ரோவுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் தெரியும், ஒன்றும் இந்த பிரச்சனை ஒன்று என்ன தாண்டி போகணும், இல்லை இந்த டீமை தாண்டி போகணும். ஸோ அதனால அவருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி கிட்ட வந்து யாரும் விட மாட்டோம். ஸோ இந்த படம் வந்து நல்ல சக்சஸாக வரும் சார், அது எந்த சந்தேகம் இல்லை. 2026 பாலாஜி சாருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் வருங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. அப்புறம் ஜெயக்குமார் சார்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்ல ஜாலியாக இருப்பாப்புல. ஆனால் கிட்ட போய் பேசுறது கொஞ்சம் பயமா இருக்கும், அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட் சொன்னீங்களா ரெக்கார்ட் பண்ண முடியாது. சித்து சார்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது போலீஸ் கேரக்டர்னு சொல்லி பாலாஜி சார் சொல்லுங்க, போலீஸ் கேரக்டர்னு சொல்லிங்க சார் வந்து லவ்வபிள் பயமா இருக்காப்புல, செட் ஆகுமான்லாம் கேட்டேன்னா இல்ல இல்ல நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் பாருங்க. நம்மள ஃபர்ஸ்ட் நாள் பார்த்து மிரண்டிட்டேன் சார். அவரு ஷார்ட் வெட்டின்னு சொன்னோடனே நல்ல ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது அந்த முகத்தை வந்து இப்படி மாத்துவாப்புல பாருங்க. ஓகே இந்த வாரம் ப்ரோ அப்படின்ட்டு போய் நிற்பாரு. அவர் பேச பார்த்தோன்னே நான் அரண்டுருவேன் சார். நேர்ல பாக்குறப்போ அந்த முகத்துக்கு பாருங்க செமையா இருக்கும் சார். உண்மையிலே படம் வந்து தரமா எடுத்திருக்காங்க, எந்த இடத்துலயும் குறை சொல்ல முடியாது சார். அதுக்கெல்லாம் நிறைய அவார்ட்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். சூப்பர் சார். அதாவது என்னதான் நீங்க வந்து ஒரு கன்னி ஸ்பீச் சொன்னாலும் ஒரு குருசாமி லெவலுக்கு நீங்க பேசிருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ சார். நிறைய பேர் பேர் சொல்ல பிரேம் சார், மணிகன் சார் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் காலை வணக்கம். நிஜமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டீசர் பார்த்தேன், ஆனஸ்டா சொல்லணும் ஷார்ட் பை ஷார்ட் நல்லா இருக்கு. டீம் எல்லாத்துக்குமே என்னோட அந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் வந்து ரொம்ப சைலண்டா இருக்காரு, வந்து மீட் பண்ணோம் பேசினோம், ரொம்ப சைலண்டா இருக்கு. பட் சைலண்டா இருக்குமா பேசுற மாதிரிலாம் முக்கியம் கிடையாது, நம்மளோட ஒர்க் வந்து பேசணும் ஸ்கிரீன்ல, அவரோட ஒர்க் பேசுது. ஸோ இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும். செல்வராமன் சார் அடிக்கடி சொல்லுவாரு, ஃபிலிம் மேக்கிங்ல வந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதோட பலன் நமக்கு வந்து அப்படியே திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாரு. ஸோ இதை நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க, டைரக்டர் மட்டும் இல்லை, நிறைய பேர் எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே. அது ஒவ்வொரு ஃப்ரேமையும் தெரியுது, எல்லாருமே நடமான அந்த வாழ்த்துக்கள். சித்து வந்து ஃப்ரெண்டு, அன்பு தம்பி. வெரி டேலண்டட் பர்சன். எனக்கு தனுஷர் எவ்வளவு பிடிக்குமோ அந்த மாதிரி சித்துவை பிடிக்கும். பேருக்காக கம்பேர் பண்ணல, அதே மாதிரி அதே அளவுக்கு திறமையானவர் அவரு. ஸோ அவர் இன்னும் நிறைய பண்ண போறாரு, பண்ணுவதை நம்ம பார்க்க போறோம். நாங்களும் ஃபியூச்சர்ல படம் பண்ண போறோம். தர்ஷிகா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும், பிக் பாஸ்ல கலக்கினாங்க, இப்போ பெரிய ஸ்கிரீன்ல வந்து கலக்க போறாங்க. டைரக்டர் வந்து சாப்பிடவே மாட்டாருன்னு எல்லாரும் சொல்றீங்க, கஷ்டமா இருக்கு சார். நல்லா சாப்பிட்டு தைரியம் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டீம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அப்புறம் அந்த படத்தை நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ், ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட அந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தோட சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.